பிக் பாஸ் சீசன் 8ல முன்னாள் போட்டியாளரான அர்ச்சனா ஒரு கண்டஸ்டண்டா இல்ல அப்படின்னாலும், உள்ள இருக்க அவங்களோட பாய் ஃப்ரெண்ட் அருண் பிரசாத்னால அவங்கள பத்தி ஏதாவது ஒரு கான்ட்ரோவர்சி வந்துட்டு தான் இருக்கு. போன சீசன்ல அர்ச்சனாவும் அருண் பிரசாதும் காதலிக்கிறாங்க அப்படின்னும், அருண் வெளியில இருந்து அர்ச்சனாவுக்கு ஆதரவா பிஆர் வேலை பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு நிறைய கமெண்ட்ஸ் பாஸ் ஆயிட்டு இருந்துச்சு. இப்படி ஒரு நிலையில இந்த சீசன்ல அருண் பிரசாத் பிக் பாஸ்க்கு வந்தப்போ அர்ச்சனாவுக்கு பின்னாடி மாஸ்டர் மைண்டா இருந்து அருண் பிரசாத் உள்ள வந்துட்டாரு. இப்போ அர்ச்சனா வெளியே இருந்து அருண் வின் பண்றதுக்கான வேலைகள்லாம் பார்க்க போறாங்க அப்படின்னு டாக்ஸ் போயிட்டு இருந்துச்சு. மேலும் ரசிகர்கள் கமெண்ட் பண்ணிட்டு இருந்த மாதிரி அர்ச்சனா அருண் பிரசாத்துக்கு தன்னால முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா அருண் கேமரா முன்னாடி வந்து அர்ச்சனாவுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்லியிருந்தாரு. ஹாப்பி பர்த்டே டார்லிங் அப்படின்னு அருண் சொன்ன வீடியோவை ஷேர் பண்ணி அர்ச்சனா என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, என்னோட பிறந்தநாள் நல்லபடியா முடிஞ்சிருச்சு. இதை பார்க்கறதுக்காக தான் நான் 1 மணி வரைக்கும் காத்துட்டு இருந்தேன். ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லி ஒரு கேப்ஷனோட ஒரு போஸ்டையும் ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஒரு பக்கம் ஆரம்பத்துல இருந்தே அர்ச்சனா அருணுக்கு ஆதரவா சோஷியல் மீடியால ஆக்டிவா இருந்துட்டு இருந்தாங்க. இன்னொரு பக்கம் அருண் பிரசாத் நான் லவ்ல இருக்கேன் அப்படிங்கறத வெளிப்படையா சொல்லியிருந்தாரு. மேலும் அதே போல அர்ச்சனா கடந்த சீசன் ஜெயிச்சது எப்படி அப்படின்னு அருண் பிரசாத் சில இடங்கள்ல சொன்ன விஷயங்களால ரசிகர்கள் பயங்கரமா ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதை தொடர்ந்து பிக் பாஸ் வீட்டில் அருண் பண்ற சில விஷயங்களுக்கு அர்ச்சனாவை போட்டு ரசிகர்கள் வறுத்தெடுத்துட்டு இருந்தாங்க. நான் என்னோட முழு முயற்சிகளால தான் என்னோட வாழ்க்கையில முன்னேறி வந்துட்டு இருக்கேன். இப்போ என்னோட கண்ட்ரோல் இல்லாத ஒரு விஷயத்துக்கு என் பேரை இழுக்கிறது எனக்கு ரொம்ப வேதனையா இருக்கு. நானும் அருண் பிரசாதும் வேற வேற நபர்கள். 2 பேரும் தனித்தனியா டிராவல் பண்ணிட்டு இருக்கோம். அவருக்கு ஒரு ஃப்ரெண்டா மட்டும் தான் நான் ஆதரவு தரேன். அவர் பண்றதுக்கெல்லாம் நான் பொறுப்பு கிடையாது. நானும் கஷ்டப்பட்டு தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன் அப்படின்னு மக்கள் மறந்துட்டாங்க. இது எதையத்தையே உடைக்கிற மாதிரி இருக்கு. உங்க மேல நிறைய மரியாதை வச்சிருக்கேன். என்னை பத்தி இப்படி எல்லாம் தப்பா பேசாதீங்க அப்படின்னு அர்ச்சனா ரொம்ப எமோஷனலா ஒரு போஸ்ட் போட்டிருந்தாங்க. திடீர்னு அருணுக்கும் எனக்கும் சம்மந்தமே இல்லை அப்படிங்கிற மாதிரி அர்ச்சனா சொல்லியிருந்ததால இவங்க 2 பேருக்கும் பிரேக்கப் ஆயிடுச்சு, பிரிஞ்சுட்டாங்க அப்படின்னு ரசிகர்கள் கமெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த நிலையில மறுபடியும் அர்ச்சனா ஒரு போஸ்டர் போட்டிருக்காங்க. அதுல நான் சொல்ல வர கருத்தே வேற. நாங்க இன்னும் பிரியல, காதலா தான் இருக்கோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. வாழ்க்கையில சில நேரங்கள் ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும். ஆனா என் மேல நம்பிக்கை வை. இந்த நிலை ஒரு நாள் மாறிடும், காலம் வரும். என் கதாநாயகனுக்கு பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள், லவ் அப்படின்னு ஒரு சிம்பிளோட அருணும் அர்ச்சனாவும் நெருக்கமா இருக்க மாதிரியான ஒரு பிக்சரை ஷேர் பண்ணியிருக்காங்க. இதன் மூலமா நாங்க பிரியல, இன்னும் காதலா தான் இருக்கோம் அப்படிங்கிறத மறைமுகமா சொல்லியிருக்காங்க அப்படின்னு பிக் பாஸ் ஆடியன்ஸ் எல்லாம் கமெண்ட் பண்ணிட்டு வராங்க.